இந்த சுங்கச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அந்த இந்த ஃபாஸ்ட்ராக் முறை அமல்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த வாகனங்களை நிறுத்துவது மற்றும் அவர்கள் வந்து வசூல் செய்வது ஆகியவற்றில் வந்து பல்வேறு அடாவடித்தனமான நடவடிக்கைகள், அதாவது லோக்கல் ரவுடிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் இவர்களோட ஒரு கூட்டு இருக்கிற மாதிரி தான் பல சுங்கச்சாவடிகளில் தெரிய வருகிறது. அந்த சுங்கச்சாவடிகளில் நீங்கள் சிறிய அளவில் கூட சாதாரண வாகன ஓட்டுநர் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது. ஒரு ஃபாஸ்ட்ராக பணம் கட்டுவதற்கான அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்துக்குதா இல்லையா என்பதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை கொஞ்சம் மாற்றி அமைப்பதில் கூட வந்து அவங்க முறையாக வழிகாட்டுதல் எதுவும் கிடையாது. இந்த அளவுக்கு இவங்க பொதுமக்கள்கிட்ட மற்றும் வாகன ஓட்டிகள்கிட்ட அராஜக முறையில் நடைபெறுவதால் பல்வேறு வழக்குகள் அதை சுற்றியுள்ள ஒவ்வொரு சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள இடங்களில் பல அடிதடி வழக்குகள் மற்றும் அந்த வாக்குவாதங்கள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட வழக்குகள் தொடர்கதையாகி கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த சுங்கச்சாவடி வந்து யாருக்கு உரிமையாக இருக்கிறது? உண்மையிலே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு உரிமையாக இருக்கிறதா? அவர்கள் ஒப்பந்ததாரர், லீஸுக்கு விட்டவர்களுக்கு ஒப்பந்ததாரர் என பல ஒப்பந்தங்கள் இதில் கைமாறுவதற்கு காரணம், அதுக்கு பின்னணி வந்து என்ன சார்? அதாவது கந்து வட்டி வசூலிக்கிற நடவடிக்கை தான் இப்போ இவங்க இந்த சுங்கச்சாவடி வசூல நடக்குது. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவன் வேலையில் இருக்க மாதிரி இல்லை, வாட்டஞ்சாட்டமான அடித்தடி ஆட்கள் தான் அங்கே நிற்பாங்க. சரி, நான் வந்து அரசு வண்டியில போறேன், அரசு எம்பளம் வச்சிருக்கு, ஆனால் பல இடங்களில் எங்களுக்கே அந்த உரிய மரியாதை தருவதில்லை, வண்டி போக விடு அனுமதிப்பதில்லை. நீங்க அப்ப சாமானிய போனா லைன்ல நிப்பாங்க, ஏன்பா சீக்கிரம் ரசீது போடணும் இறங்கி அடிக்க வர்றான். பல சுங்கச்சாவடிகளில் இந்த அடித்தடி நடந்திருக்குது, போராட்டங்கள் நடந்திருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் கராராக இந்த பணத்தை வசூலிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கிறார்கள். இதற்கு ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் அடியாட்களை நியமித்திருக்கிறார்கள். பல இடங்களில் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. சுங்கச்சாவடி கூட சில இடங்களில் சூறையாடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் மத்திய அரசு இதுல வந்து ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பையோ அல்லது ஒரு அறிக்கையையோ வெளியிடாதது வேதனையின் உச்சம். இதெல்லாம் உள்ளூர்காரர்கள் போவதற்கு கூட அனுமதிப்பதில்லை. பல இடங்கள்ல டூ வீலர்ல போவாரு, சில நேரம் ஒரு கார் வச்சிருப்பாரு, போக முடியாது. உள்ளூர்காரர் பல இடங்கள்ல அது உள்ளூர்காரன் அடையாள அட்டை காட்டினா கூட கொடுக்க மாட்டாரு. உனக்கு டூ வீலர்ல தான் போகணும், நீ கார்ல போக முடியாதுன்னா அங்க பிரச்சனை. உடனே 4-5 பேர் சேர்ந்துன்னு அந்த கார் அடிக்கிறது, அவரை இழுத்து வெளியே போறது. இதெல்லாம் அநியாயத்துடைய உச்சம். இதையெல்லாம் ஒன்றிய அரசு இதையெல்லாம் திருத்த வேண்டும். சாமானிய மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடியான அறிவிப்பு தான் இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த கட்டண உயர்வு. பொருட்கள் இன்னொன்று, இந்த கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க, இந்த சாலை போடுவதற்கான செலவு மதிப்பீடு எவ்வளவு ஆனது, அந்த பகுதியில் எத்தனை பாலங்கள் இருக்கின்றது, எத்தனை ஓடைகள், அந்த சாலைகளை மேம்படுத்துவதற்கான பணிகள், அதை நவீனப்படுத்துவதற்கான பணிகளுக்கு எவ்வளவு செலவானது, எவ்வளவு வசூலாக இருக்கிறது என்ற விவரங்கள் வந்து தொடர்ந்து அது ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. ஏதாவது ஒரு சுங்கச்சாவடியில் இவ்வளவு செலவு, இவ்வளவு வசூலாக இருக்குது, இவ்வளவு பாக்கி இருக்குது அப்படிங்கிற கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கு சார். இது பல முறை பல தரப்பில் குற்றச்சாட்டு வந்து சொல்லிட்டாங்க, வழக்குகளும் போடப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படைத்தன்மை என்பது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் இல்லையா, அல்லது அந்த ஒப்பந்ததாரரிடம் இல்லையா, அல்லது இந்த மக்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டாம் என்று அதை ஒரு நிரந்தர வசூல் மையமாக இந்த சுங்கச்சாவடிகளை ஆக்குவதற்கு இந்த திரைமறைவு வேலைகள் மற்றும் தகவல்களை மறைக்கும் வேலைகள் நடைபெறுகிறதா சார்? சுங்கச்சாவடிகளில் தொடர்ந்து கட்டணங்கள் வசூல் செய்வது தொடர்பாகவும் அங்கு பல்வேறு பிரச்சனைகள், ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் அந்தந்த சாலைகள் பாலங்கள் அமைப்பதற்கு ஆன செலவு இவ்வளவு மற்றும் இதுவரை வசூலான தொகை எவ்வளவு என்பது உள்ளிட்ட எந்த விவரங்களும் வெளிப்படை தன்மையோடு அங்கு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஒவ்வொரு ஆண்டும் விலைவாசி உயர்வு போல அந்த சாலையில் செல்வோருக்கு கட்டணத்தை உயர்த்துவது இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது, அந்த சுங்கச்சாவடியில் ஒரு ஆம்புலன்ஸ் மற்றும் அந்த குறிப்பிட்ட சுங்கச்சாவடியின் எல்லைக்குள் வரும் வாகனங்களில் பழுதானாலோ அல்லது பங்க்சர் உள்ளிட்ட பொழுதுகளை ஆனாலோ அந்த சுங்கச்சாவடியிலிருந்து அந்த வாகனத்தை மீட்பதற்கான மற்றும் பழுதியை நீக்குவதற்கான நடவடிக்கைகள்
இவை எதையுமே செய்வதில்லை என்று பல ஆண்டுகளாக பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுகின்றன. இது தவிர வாகன ஓட்டிகள் தாக்கப்படும் சம்பவங்களும் பல சுங்கச்சாவடிகளில் நடைபெறுகிறது. அந்தந்த பகுதிகளில் உள்ள அந்த உள்ளூர் ரவுடிகள் மற்றும் அந்த அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், லீஸுக்கு விட்டவர்கள், அந்த ஒப்பந்தத்திற்கு விட்டவர்கள் உள்ளிட்டோரிடமும் இந்த தொடர்ந்து இந்த நிரந்தர வசூல் மையங்களாக இந்த சுங்கச்சாவடிகள் செயல்படும் என்று மத்திய அமைச்சரே அறிவித்துவிட்ட போதிலும் செலவான தொகை, பாக்கி மீதி வசூலிக்க வேண்டிய தொகை ஆகியவை குறித்து எந்த வெளிப்படையான அறிவிப்பும் இல்லாமல் நிரந்தர வசூல் மையங்களாக தொடர்வதை எவ்வாறு தடுப்பது சார்? இல்லை, இதை தடுப்பதற்கான ஒரே முயற்சி தொடர் போராட்டங்கள் தான். நியாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசு இல்லை. மாநில அரசும் மக்களும் சேர்ந்துதான் அவர்களை பணிய வைக்க வேண்டும். அல்லது இது நாம எதிர்பார்க்கிற அடுத்து இந்தியா தான் உலகத்தினுடைய பொருளாதார நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மோடி அதை அடைய வேண்டுமேயானால் இந்த சுங்கச்சாவடி முறையை அடியோடு அகற்ற வேண்டும். அல்லது தொடக்கத்தில் சாலை போட்ட பொழுது வைத்திருந்து அந்த சாலை பணி முடிந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை அடியோடு நீக்க வேண்டும். இது 15 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் அந்த செலவை வசூலிக்க முடியாது சார். 15 ஆண்டு காலம்னு அவங்களுக்கு ஒரு காலம் கொடுத்தாச்சு. ஆனால் 15 ஆண்டு காலத்துக்கு பிறகும் இந்த பரனூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை பல ஆயிரம் வாகனங்கள் நாள்தோறும் செல்கிறது. முறைகேடும் நடைபெற்றது நிரூபிக்கப்பட்டு விட்டது. மத்திய தணிக்கைத்துறையும் அது போன்ற புகார்களை ஆதாரங்களுடன் அளித்து விட்டது. இதற்கு பின்னரும் சாலை சீரமைப்பு, பாலங்கள் அமைப்பு ஆகியவை தொடர்பாக வசூல் தொடரும் என்று அரசாங்கமே அறிவித்தால் அதற்கு என்ன பொருள் என்பதுதான் இப்போது பொதுமக்களின் கேள்வியாக இருக்குது சார். அதாவது சுங்கச்சாவடிகள் எந்த காலத்திலும் அகற்றப்பட மாட்டாது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அதான் நிரந்தர வசூல் மையமா திகழும். மட்டும் ஒரு ஆண்டுக்கு பரனூர்ல மட்டும் ஒரு ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் வசூலாகுது. தமிழ்நாட்டு ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாயை பொதுவாக இந்த சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கிறார்கள். இது அதான் நான் தொடக்கத்தில் தொடர்ந்து சொல்வதை போன்று இது ஒரு அப்பட்டமான பகல் கொள்ளை. இந்த அனுமதி இல்லாத காலாவதியான சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் பணம் எங்கே போகுது? யார் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? மோடி தான் அது சொல்லணும். நான் திரும்ப திரும்ப கேட்பது, இந்த அமலாக்கத்துறை ஒரு எதிர்கட்சிகளுடைய மூலையில் இருக்கிற ஒரு டாய்லெட்டை கூட போய் ஆராய்ச்சி பண்ணுகிறது, சோதனை பண்ணுகிறது. இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருப்பதாக ஒரு சிஏஜி சொன்ன பிறகும் ஏன் அமலாக்கத்துறை இதை ஆய்வு பண்ணல? ஏன் ரைடு விடல?